டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மோடமோ ஒரு ரவுட்டரோ சர்வரோ இதை நீங்க ரிமோட்ல எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் டெல்நெட் எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிற புரோட்டோகால் நம்ம யூஸ் பண்றோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் டெல்நெட்னா என்னன்னு பார்ப்போமே. டெல்நெட் அப்படிங்கிறது டெலிடைப் நெட்வொர்க். ஸோ அந்த நேம்ல இருந்தே தெரியுது. டெலிடைப் அப்படிங்கிறது என்னன்னா தூரத்துல உள்ள ஒரு சர்வரை ரிமோட்ல எடுக்கணும் அப்படிங்கிற மீனிங் தான் டெல் டைப். ஸோ டெலிகம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே தூரத்தில் உள்ள ஒரு சர்வரோட கம்யூனிகேஷனை தான் நம்ம என்ன பண்ணுவோம், டெல் டைப் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இதை டெலிடைப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே. சென்னையில் ஒரு சர்வர் இருக்கு, திருநெல்வேலியில் ஒரு கிளைண்ட் என்ன பண்றாருன்னா அந்த சர்வரை ரிமோட்ல எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவரு அவருடைய சிஸ்டம்ல கமாண்ட் ப்ராம்ப்டை ஓபன் பண்ணுவாரு. ஓஎஸ் வந்து எந்த ஓஎஸ் ஆனாலும் இருக்கலாம். விண்டோஸ் ஓஎஸ்ஸா இருக்கலாம், லினக்ஸ் ஓஎஸ், மேக் ஓஎஸ் எதா கூட இருக்கலாம். ஆனா வெறும் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல தான் அவர் என்ன பண்ண முடியும், இந்த சர்வருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு மூலமா சர்வரை என்ன பண்றாரு, ரிமோட்ல எடுக்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறம் சர்வர்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இல்லைன்னா ஒரு ஃபைல ஒரு ஃபோல்டர்ல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. டைரக்டா சர்வர்ல என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அத்தனை ரிக்வெஸ்டையும் சிஎல்ஐ அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா இவர் என்ன பண்ணலாம்னா ரிக்வெஸ்ட் பாஸ் பண்ணலாம். ஜியூஐ பண்ண முடியாது, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலமா பண்ண முடியாது. வெறும் கமாண்ட் லாங்குவேஜ் இன்டர்ஃபேஸ் மூலமா தான் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ எதுக்கு அது ரெக்கமெண்ட் கிடையாது? ரீசன்ட் டைம்ல செக்யூரிட்டி அப்படிங்கிறது எல்லா ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான ஒரு தேவைகளா இருக்கு. ஆனா டெலிடைப் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சிக்னல் பாஸ் பண்றீங்கன்னா வெறும் பிளெயின் டெக்ஸ்டா தான் போகும். நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு சென்ட் பண்றீங்கன்னா இடையில அந்த நெட்வொர்க்ல ஒரு ஹேக்கர் புகுந்து டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா அந்த டெல் டைப் நெட்வொர்க்ல அதாவது டெல்நெட்ல ஈஸியா பாத்துற முடியும். ஸோ அதனாலதான் இந்த டெல்நெட் அப்படிங்கிறது ரெக்கமெண்ட் கிடையாது. சரி, இப்போ எஸ்எஸ்ஹெச்சுக்கு வருவோமே. எஸ்எஸ்ஹெச்சும் அதே மாதிரி தான். சர்வரை ரிமோட்ல எடுப்போம். சர்வர்ல என்னென்ன ஆக்ஷன்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், ஃபைலை மூவ் பண்ணணும், ஃபைலை டெலிட் பண்ணணும், எல்லா ஆக்ஷனையுமே சேம் கமாண்ட் லாங்குவேஜ் இன்டர்ஃபேஸ் மூலமா பண்ண முடியும். இதுலயுமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிடையாது. ஆனா இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் செக்யூர்டு செல். நேம்ல உள்ள மாதிரியே செக்யூரிட்டி. நீங்க ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு போகும்போது அந்த டேட்டா அப்படிங்கிறது என்கிரிப்ஷன் ஃபார்மேட்ல தான் போகும். பிளெயின் டெக்ஸ்டா போகாது, சைஃபர் டெக்ஸ்டா போகும். ஸோ இதுதான் எஸ்எஸ்ஹெச்சோட முக்கியமான அட்வான்டேஜ். எஸ்எஸ்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் சர்வர்ல ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு டொமைன் நேம் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் போகும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு மேட்ச் ஆன பிறகு எல்லா டேட்டாவும் ஆர்எஸ்ஏ டோக்கன் மூலமா வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா நிமிஷங்களும் எல்லா செகண்ட் எந்த டேட்டா பாஸ் ஆச்சுனாலும் ஆர்எஸ்ஏ டோக்கன் ரேண்டமா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆர்எஸ்ஏ டோக்கன் மேட்ச் ஆகி வேலிடேட் ஆனா மட்டும்தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும், மற்றபடி நடக்காது. ஸோ இடையில ஹேக்கர் புகுந்து டேட்டாவை திருடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவரு சைஃபர் டெக்ஸ்டா மட்டும்தான் அந்த டேட்டாவை பார்க்க முடியும், பிளெயின் டெக்ஸ்டா பார்க்க முடியாது. ஸோ இதுதாங்க டெல்நெட்டுக்கும் எஸ்எஸ்ஹெச்சுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசங்கள். இன்னும் ஒன்று, டெல்நெட் அப்படிங்கிறது போர்ட் நம்பர் 23 டிஃபால்ட்டா யூஸ் பண்ணிக்கும். ஆனா எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிறது போர்ட் நம்பர் 22 டிஃபால்ட்டா யூஸ் பண்ணிக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கற்போம் கற்பிப்போம். நன்றி.